எம்மாவு வரலாற்று பயணம். எம்மாவு விவிலியத்தில் ஒரே ஒரு முறை உச்சரிக்கப்படும் ஊர். வரலாற்றில் ஒருவராலும் மறக்க முடியாததாய் அது நிலைத்துவிட்டது. மக்கபேயர் காலத்தில் அது அரண்சூழ் நகர்களில் ஒன்று என்கிறது இணைத்திருமுறை நூலான மக்கபேயர். இப்போதோ எம்மாவு பழைய பெருமைகளை இழந்த ஊராக இருக்கிறது. எருசலேமுக்கும் எம்மாவுக்கும் இடையே 11 கிலோமீட்டர் தூரம், 4 மணி நேர நடைபயணம். 2 சீடர்கள் எருசலேமை விட்டு கலங்கிய கண்களோடு எம்மாவு நோக்கி நடந்து செல்கின்றனர். நானே வழி என்றவர் வழியில் அவர்களோடு இணைகிறார். இஸ்ரேலை மீட்பாரென நினைத்திருந்தவர் மாண்டாரே என பேசிக் கொண்டனர். என்ன பேசுகிறீர்கள் என அறியாதவர் போல் இயேசு கேட்டார். எல்லோரும் அறிந்த செய்தி உமக்கு மட்டும் தெரியாதோ? நிகழும் முன்பே எல்லாம் அறிந்தவர் அறியாதவர் போல் கேட்கிறார். இயேசுவை பற்றி இயேசுவுக்கே பாடம் எடுக்கிறார்கள். நடந்ததை கூறுகிறார்கள். இயேசுவோ பழைய ஏற்பாட்டில் புதைந்து கிடந்த வார்த்தைகளின் விளக்கத்தை வார்த்தையானவரே விளக்கினார். பொழுது நெருங்க எங்களோடு தங்கும் என்கிறார்கள். தாமாக நடந்து வந்தவர் நாமாக அழைக்க விரும்புகிறார். அவர் கதவை தட்டுகிறவர் உடைக்கிறவர் அல்ல. அழைப்பை ஏற்று தங்குகிறார். கடவுளை போற்றி அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்க அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்கள் அது இயேசு என்று உரைத்த கணத்தில் இயேசு மறைந்தார். இயேசு அப்பம் பலிக செய்த நிகழ்வில் இவர்கள் கூட இருந்திருக்கலாம். கூடவே நடந்த போதும் விளக்கம் அளித்த போதும் அறியவில்லை. உணவை பகிர்கையில் இயேசு தெரிகிறார். உணவை பிறரோடு பகிர்ந்து அளிக்கும் பொழுது இறைவன் வெளிப்படுகிறார். பின்தான் மறைநூலை விளக்கும் போதும் நமது உள்ளம் பற்றி எரியவில்லையா என சீடர்கள் உணர்ந்தனர். துயரத்தின் ஒற்றை பாதையாயிருந்த எம்மாவு வழிப்பாதை மகிழ்வின் நெடுஞ்சாலையாய் மாறியது.